इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 41வது श्लोकम्. जयश्रीर्लग्ना मे भुज भुवि सदा राघवलयम् निधत्तेऽन्तर्वैदेह्यरिलवनसम्प्राप्त्यभिरताम् न ते प्रीतिर्न स्यान्मयि लसितभावं गत इह त्वदुक्तैषा पापिन् उपनितिरलाभान्वयवती. शिखरणी वित्तத்துல இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கார். பதச்சேதா ஜயஸ்ரீஹி லக்னா மே भुज भुवि सदा राघवलयं निधत्ते अंतः वैदेही आदिलवण संप्राप्त्यभिरता न ते प्रीतिः न स्यात् मयि लसित भावं गत इह त्वदुक्तिः येषा पापिन् कुफनितिः अलाभान्वयवती. இந்த ஸ்லோகத்திலையும் தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறான் ராவணன். அதற்கு சீதை அவனுடைய சொற்களாலேயே பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றார் ராவணன்? ஜெயஸ்ரீஹின்னு ஆரம்பிச்சு முதல் 3 பாதத்துல தன்னுடைய நிலைய சொல்றான். 2வது பாதத்துல ஒரு பதம் இருக்கு, வைதேகி. இதைத்தான் சம்போதன பிரதமான்னு சொல்லுவோம், விழிவேற்றுமை. விதேகாதிபதியினுடைய புத்திரியே அரிலவன சம்பிராப்தியபிரதா. அரிஹினா எதிரி. அ அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சா எதிரி, ஹான்னு ஆரம்பிச்சா விஷ்ணு. ஹரிஹி அரிஹி. இங்க இருக்கக்கூடியது அரிஹி. அரி அரினா எதிரி. லவனம், லவனம் சொன்னா இந்த இடத்துல சேதனம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல 2 விதமான நகாரம் இருக்கு. ஒண்ணு ழ, மூணு சுழினா, இன்னொன்னு ந. இந்த 3 சுழினாவை வச்சுட்டு சொன்னால் லவணம் அப்படின்னு சொன்னா அது உப்பை குறிக்கும். சாதாரண நகாரம் இருக்கு இல்லையா, தத தத ந, இந்த நாவை சொன்னா லவணம் அப்படின்னு சொன்னா இது சேதனத்தை, வெட்டுவது, வெட்டுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல எதை சொல்றதுன்னு சொன்னா அந்த வெட்டுதல்ங்கிற அர்த்தத்தை தான் இங்க கொடுக்கிறது. அரிலவன சம்பிராப்தியபிரதா. யுத்தம் செய்யும் பொழுது எதிரிகளுடைய தலையை கொய்வதால், கொய்யும் சமயத்தில் சம்பிராப்தௌ சண்டை நடக்கும் இல்லையா யுத்தத்துல, ராவணன் இந்த எதிரிகளுடைய தலையை வெட்டும் பொழுது அந்த ஜெயலக்ஷ்மி வெற்றி மகள், இந்த வெற்றி மகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா. அபிரதா மிகவும் ஒரு உற்சாகத்தை கொண்டிருப்பவளாக இருப்பாள். ஏன்னா அடுத்தது வெற்றி வரப்போறது அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மியானவள் ஜெயஸ்ரீஹி வெற்றி மகள். லவன சம்பிராப்தியபிரதா. அபிரதான்னு சொன்னா மிகவும் விருப்பமுடைய அந்த ஜெயஸ்ரீஹி வெற்றி மகளானவள் மே என்னுடைய புஜ பூவி. புஜம்னா ஷோல்டர், நம்மளுடைய இந்த இடம். அதாவது இங்கதான் வெற்றி மகள் நிவாசம் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா கை வச்சுதான் சண்டை போடுறா இல்லையா, ராஜாக்கள் எல்லாம் சண்டை போடும் பொழுது அந்த கைதான் அவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தி கொண்ட இடம், பலமே அவளுக்கு அதுதான். அதனாலதான் நாம அந்த பேரை சொல்லும்போது கூட இந்த பாகுபலி அப்படின்லாம் சொல்றோம். அதாவது பலம் பொருந்திய புஜங்கள்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் புஜ பூவி. புவின்னா ஸ்தானத்தில், இந்த புஜம் என்கின்ற இந்த இடத்தில் ஜெயஸ்ரீஹி வெற்றி மகளானவள்
மே என்னுடைய புஜபுவி லக்னா ஆசிரயித்து இருக்கிறாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் கையிலே அந்த புஜஸ்தானத்திலே இருக்க வேண்டியதான வெற்றி மகள் இருந்து கொண்டு இருக்கிறாள். இருந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, சதா எப்பொழுதும் ராகவ லயம் நிதத்தே, இவன் கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம், நீ ரொம்ப சுலபமாக ராமரை கொன்று விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். யாரு? இந்த ராஜ்யலட்சுமி, இந்த ஜெயஸ்ரீ வெற்றி மகள். இது கவிதை அமைக்கிற விதத்துல இது ஒரு வகை. நாம இதை எங்க பார்க்கலாம்? ரகுவம்சத்திலேயும் பார்க்கலாம். தசரதருடைய மூப்பு காரணமாக இந்த முடி இருக்கே, காது கிட்ட இருக்கக்கூடியதான வெள்ளை முடி, அது சொன்னதான் தசரதர கிட்ட, உனக்கு வயசாயிடுத்து, உன்னுடைய பொறுப்புகளை எல்லாத்தையும் ராமர்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொன்னதாக காளிதாசர் ஸ்லோகம் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடி பேசுமா? இல்லை, அதெல்லாம் ஒரு அடையாளம். தசரதருக்கு வயசாயிடுத்து, இனிமேல் கொண்டு ராஜ்யத்தை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது சொன்னது காதுல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதனுடைய தாற்பயம் என்னது? அது ஒரு அடையாளம். அத போல இந்த வெற்றி மகள் அப்படி சொல்லக்கூடிய ஜெயஸ்ரீஹி, அந்த ஜெயஸ்ரீனுடைய ஸ்தானம் எது? நிவாசஸ்தானம் ஷோல்டர்ஸ், இந்த புஜங்கள் தான். அந்த இடத்துல இருந்துட்டு அந்த வெற்றி மகளானவள் ராமருடைய நாசத்தை, லயகான நாசம், அந்த லயத்தை, லயம் அப்படின்னு துதியாந்தமா இருக்கு, லயத்தை, நாசத்தை ராவனுடைய காதல சதா நிதத்தே காமித்து கொண்டே இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெற்றி மகள் உனக்குத்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூச்சனை செய்து கொண்டே இருக்கிறாள். யாருக்கிட்ட? ராவணனிடத்தில். அதைத்தான் சொன்னார், சதா எப்பொழுதும் மே என்னுடைய புஜபுவி, இந்த புஜங்களில் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஜெயஸ்ரீஹி, லக்னாங்கிறத ஆஸ்ரிதா, அங்கே இருக்கக்கூடியவள் ஜெயஸ்ரீஹி வெற்றி மகள் ராகவலயம் நிதத்தே, ராமருடைய அந்த நாசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு புஜ பராக்கிரமியா இருக்கேனா, என்னிடத்தில் உனக்கு அனுராகமானது ஏற்படாதோ அப்படின்னு மேற்கொண்டு கேள்வி கேட்கிறான். இப்பேற்பட்டதான தே என்னிடத்தில், தே உனக்கு, பிரீத்திகி நஸ்யான்மயி மயி என்னிடத்தில், அதுவும் எப்பேற்பட்ட என்னிடத்தில்? லசிதபாவம் கதஹா, மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடியதான. எப்பேற்பட்ட சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, சந்தோஷத்துக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த இடத்துல அவனுடைய சந்தோஷத்துக்கு ஆசை, சீத்தினி இடத்தில் இருக்கக்கூடியதான ஆசை, அதை காரணமாக கொண்டவன். அப்பேற்பட்ட என்னிடத்தில் லசிதபாவம் கதஹா மயி கதே மயி, லசிதபாவம் கதே மயி, உற்சாகத்தை கொண்டிருக்கக்கூடியதான என் இடத்தில், தே உனக்கு, பிரீத்திகி நஸ்யாத் அன்பானது, அனுராகமானது, காதலானது இல்லையோ, இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. இப்படின்னு முதல் 3 வாக்கியங்கள்ல, பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி உயர்வாகவும் அதே சமயத்துல நீ என்னை விரும்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கான். இத கேட்ட உடனே சீதை சொல்றா, துவதுக்திஹி ஏஷா பாபின் குபனிதிஹி அலாபான் வயவதி. பாபின், ஏ பாப்பியே, ஏன் பாப்பி? இன்னொருத்தருடைய மனைவி கிட்ட போய் இவன் தன்னுடைய ஆசையை சொல்றான்னு சொன்னா அவன் பாப்பி தானே, அதை மனசை வச்சுன்னு சொல்றான். பாப்பின், பாப்பியே, துவதுக்திஹி ஏஷா, உன்னால் சொல்லப்பட்டதான இந்த சொற்கள் எல்லாமே, இந்த சொல் எல்லாமே, குபனிதிஹி, பனிதிஹின்னா உக்திஹி, குபனிதிஹின்னா கெட்ட சொற்கள், அதாவது தவறான விஷயங்களை சொல்லக்கூடியதான சொற்கள் எல்லாமே, அலாபான் வயவதி பிரயோஜனமற்றவைகள். அதாவது உன்னுடைய வாக்கியங்களால் நான் மயங்கலாம் மாட்டேன். நீ உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கோ, அல்லது என்ன நீ பெருமையா சொல்லு, என்ன சொன்னாலும் உன்னுடைய சொற்களால் நான் மாறப்போவதில்லை அப்படின்னா அவன் சொன்ன சொற்கள் எல்லாமே வியர்த்தமாயிடுத்து, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஆயிடுத்து. அதைத்தான் சொல்றான்,
அலாபான் வயவதி துவதுக்திஹி, உன்னுடைய இந்த சொற்கள் அதுவும் தவறான சொற்கள், எந்தவித பிரயோஜனமும் கொண்டிருக்கவில்லை. அலாபான் வயவதி இப்படின்னு அதனுடைய மேலோட்டமான அர்த்தம். நம்ம இந்த மொழியில இருக்கக்கூடியதான விசேஷத்தை வச்சிருந்து இவர் காமிக்கக்கூடியதான அந்த விளையாட்டுகளை வச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னா, அலாபான்வயவதிங்கிற பதத்துல ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. என்னது? அலாப இருக்கு இல்லையா, அல பான்வயத்தின்னு நம்ம பிரிச்சுக்கணும். அலன்னு அர்த்தம் லகாரம் இல்லாத, மேலே சொன்னதான சொற்களிலே லா என்கின்ற எழுத்து இல்லாத பான்வயதி, பா என்கின்ற எழுத்துடன் கூடியதாக வைத்துக் கொள்ள வேண்டும். லா என்கின்ற எழுத்து இருக்கக்கூடாது, அதனுடைய இடத்துல பா என்கின்ற எழுத்தை கொண்டிருப்பதாக வேண்டும். அப்படின்னு சொன்னா இந்த பதங்களுடைய ரூபம் என்னவா மாறும்? ஜெயஸ்ரீஹி லக்னா மே புஜே அப்படின்னு சொன்னா இல்லையா, புஜ புவி. இப்போ என்ன ஆயிடும்? ஜெயஸ்ரீஹி பக்னாமே புஜ புவி சதா ராகவ லயம் நிதத்தேன்னு இருந்தது. லாவை எடுத்துட்டு பாவச்சா சதா ராகவ பயம் நிதத்தே. அதுக்கப்புறம் அரி லவன சம்பிராப்தியபிரதா அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த இடத்துல நம்ம பகாரத்தை சேர்த்து படிச்சோம்னு சொன்னா அரிபவன சம்பிராப்தியபிரதா. நதே பிரீத்திஹி நஸ்யான் மயி லசித பாவங்கதே அப்படின்னு இருந்தது. இப்போ பசித பாவங்கதேன்னு பதம் மாறும். இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முன்னாடி என்ன சொன்னான்? இந்த எதிரிகளுடைய தலைகளை கொய்வதால் கொய்யும் சமயத்தில் மிகவும் விருப்பத்துடன் இருக்கிறாள் ஜெயஸ்ரீஹி, அதாவது வெற்றி கிட்ட போகிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வெற்றி மகளானவள் இருக்கிறாள்னு சொன்னா இல்லையா. இப்போ அதே பதங்கள் வேற அர்த்தத்தை கொடுக்கறதா ஆக போறது. முதல்ல இந்த ஜெயஸ்ரீஹி லக்னா மே புஜபுவி, அதனுடைய மாற்றம் பண்ணின பிறகு எப்படி வருது? மே என்னுடைய புஜபுவி, புஜங்கள் இடத்தில், புஜங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஜெயஸ்ரீஹி லக்னான்னு இருந்தது. வெற்றி மகள் குடிக்கொண்டு இருக்கிறாள், என்னை அந்த இடத்தில் ஆசிரித்து கொண்டிருக்கிறாள்னு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஜெயஸ்ரீஹி பக்னா, அந்த இடத்துல இருக்க வேண்டியதான ஜெயஸ்ரீ போயிட்டான், அந்த இடத்துல இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுடைய இடத்துல புஜத்துல ஜெயஸ்ரீயானவள் ஆசிரயிக்கவில்லை அப்படின்னு இவனுக்கு தோல்வி ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். ஜெயஸ்ரீஹி பக்னா, அந்த ஜெயஸ்ரீ என்ன பண்றா? இப்போ முன்னாடி இவன் என்ன சொன்னா, இந்த ராகவ லயத்தை, ராமருடைய நாசத்தை ஜெயஸ்ரீயானவள் புஜங்கள் இடத்தில் இருந்து கொண்டு எனக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ராமருடைய நாசமானது நிச்சயிக்கப்பட்டுள்ளது, நீ தான் வெற்றி பெறுவாய் இப்படின்னு சொன்னா இல்லையா. இப்ப என்ன எடுத்து தெரியுமா? ராகவ பயம் நிகத்தே. இப்படி அந்த இடத்துல இருக்க வேண்டியதான லக்ஷ்மி போயிட்டான்னு சொன்னா இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுத்து? ராகவ பயம் நிதத்தே. நிதத்தேன்னு சொன்னா ராகவனுடைய பயம் ஏற்படுகிறது. எங்கே? ராகவன், அதாவது ராமர் வந்து என்னை கொன்று விடுவாரோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா இவன்கிட்ட தான் அந்த வெற்றி மகள் இப்போ இல்லை, ஜெயஸ்ரீஹி இல்லை, அப்போ இவனுக்கு தோல்வி ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னா ராமரின் பெயரால இவனுக்கு பயம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லை, முன்னாடி என்ன சொன்னா ஹரிபவன லவன சம்பிராப்தியபிரதா அப்படின்னு சொன்னா, லவனம்னா கொய்வதுன்னு சொன்னோம். இப்ப என்ன எடுத்துன்னா ஜெயஸ்ரீஹி இவன் கிட்ட இருந்து போயாச்சு, போய் என்ன பண்றா? எதிரிகள் இடத்துல போய் குடிக்கொண்டு இருக்கா. இப்போதைக்கு இங்க எதிரி யாரு? ராமர் தான். அவரிடத்தில் அரிபவனம், அரிபவனம்னா அரின்னா எதிரின்னு பார்த்தோம், பவனம்னா நிவாசஸ்தானம். அதாவது எதிரிகளுடைய இடத்துல இந்த லக்ஷ்மி போறதுக்கு, வெற்றி மகள் போறதுக்கு ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். அரிபவன சம்பிராப்தியபிரதா ஜெயஸ்ரீஹி, எதிரிகளுடைய இடத்தில் வாசம் செய்வதற்கு விருப்பம் உடையவளாக இந்த ஜெயஸ்ரீஹி வெற்றி மகள் இருக்கிறாள். அதாவது ராவணனிடத்தில் இந்த வெற்றி மகளானவள் இருப்பதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ராவணனுக்கு தோல்வி ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்
இப்பேற்பட்ட சந்தோஷத்தோடு காதலோடு அனுராகத்தோடு இருக்கக்கூடிய என்னிடத்தில் நீ மனதை செலுத்த மாட்டாயான்னு கேட்டான் இல்லையா? அந்த இடத்துல என்ன பதத்தை உபயோகப்படுத்தினா லசித பாவம்னு சொன்னான். இப்போ அந்த இடத்துல லாபம் எடுத்தாச்சுன்னா பசித பாவம். இப்போ என்ன அர்த்தம் கிடைக்கிறது? ராமர் வரப்போகிறார், வந்து என்னை எரிச்சிட போகிறார். இப்படி அந்த ராமருடைய கோபத்தால எரிஞ்சு பஸ்மமாக போற நான் என்னிடத்தில் நீ பிரீத்தியை கொண்டிருக்க மாட்டாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை எரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷம் ஏற்படாதா? கண்டிப்பா ஏற்படும். சீத்தையை பார்த்தானே கேட்டுட்டு இருக்கான் ராவணன். என்னுடைய இந்த இழப்பு இருக்கே, அதாவது அவருடைய கோபத்தால நான் பஸ்மம் ஆயிட போறேன். பூதிர் பசித பஸ்மனின்னு அமரகோஷ். நான் இப்ப பஸ்மம் ஆயிட போறேன் அவருடைய கோபத்தினால. அப்படி ஆயிட்டேன்னா உனக்கு சந்தோஷம் ஏற்படாதா என்ன அப்படின்னு என்ன? கண்டிப்பா உனக்கு சந்தோஷம் ஏற்படும், சீதைக்கு சந்தோஷம் ஏற்படும். அதைத்தான் சொல்றான். இப்படி அவன் சொன்ன சொற்களை வச்சுட்டு சீத்தை அவனுக்கு நடக்க போகிற விஷயத்தையும் அதனால இவனுக்கு ஏற்பட போற துன்பத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். அடுத்த ஸ்லோகம் 42. மாராஸ்யோன்னதி பங்கதாயி சுத்ருஷ்ருத்வா ஸ்வரூபம் திருதம் வாஞ்சந்த்யஸ்ய ஜனஸ்ய மண்டன கதாம் கர்த்தும் ஸ்வகர்ணோத்சவம் அஸ்யாஜிஷ்வசு ரக்ஷணம் பரமயா சக்திவ நைவான்யதா மந்தி குர்வயி மூட கிம் பஹுமுஹு சஞ்சல்பசீத்தம் விருதா. இது சார்தூல விக்கிடத்துல இருக்கு. இதனுடைய பதச்சேதா மாராஸ்ய உன்னதி பங்கதாயி சுத்ருஷः ஸ்ருத்வா ஸ்வரூபம் திருதம் வாஞ்சந்தி அஸ்ய ஜனஸ்ய மண்டன கதாம் கர்த்தும் ஸ்வகர்ணோத்சவம் அஸ்ய ஆஜிஷு அசு ரக்ஷணம் பரமயா சக்தியா ஏவ நைவ அன்யதா மந்தி குரு அயி மூட கிம் பஹு முஹு சஞ்சல்பசி இத்தம் விருதா. இந்த ஸ்லோகத்துல ராவணன் முதல்ல தன்னுடைய அழக பத்தி ரொம்ப உயர்வா சொல்றான். முதல் 2 பாதத்துல. 3வது பாதத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை சீதைக்கு ரொம்ப பெருமையா எடுத்து சொல்றான். தன்னை பத்தி தன்னுடைய அழக பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா மார ஆஸ்ய உன்னதி பங்கதாகி. இந்த ராவணனுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மாரஹான்னா மன்மதன். மதனோ மன்மதோ மாரஹா பிரத்யும்னோ மீனகேதனஹான்னு அமரத்துல வர்றது இல்லையா? மாரஹான்னு மன்மதன். ஆஸ்யம்னா முகம். மன்மதனுடைய முகம் இருக்கே அது எப்படி இருக்கு? உன்னதி, அதனுடைய ஒரு அழகு ரொம்ப மேன்மையான ஒரு அழகு கொண்டு இருக்கு மன்மதனுடைய முகம். ஆனா அந்த முகத்தினுடைய பெருமை இருக்கே அதை உடைக்கிற மாதிரி இருக்கான் இவனுடைய முகம். மார ஆஸ்ய உன்னதி பங்கதாயி. மாரனுடைய முகம் மிகவும் மேன்மை பொருந்திய அழகு பொருந்திய முகம். அத உடைக்கிற மாதிரி இவனுடைய முகம் அப்படின்னு அர்த்தம். மன்மதனை காட்டிலும் மிகவும் அழகான முகத்தை கொண்டவன் நான். அப்பேற்பட்ட முகம் என்னுடையது. அவனுடைய அந்த கர்வம் இருக்கே மாறனுக்கு நான் ரொம்ப அழகு அப்படின்னு, அந்த கர்வத்தை போக்குற அளவுக்கு என்னுடைய முகமானது அழகா இருக்கு. பங்கதாய். இப்பேற்பட்டதான இந்த அழகான என்னுடைய முகத்தை சுத்ருஷா பெண்கள், அழகான பெண்கள், ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, எதை? ஸ்வரூபம். ஸ்வரூபம் தன்னுடைய அந்த அழகை, அழகான உருவத்தை கேட்டுவிட்டு திருதம் உடனேயே வாஞ்சந்தி விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்?
அஸ்ய ஜனஸ்ய மண்டன கதாம் கர்த்தும் ஸ்வகர்ணோத்சவம். சுதுருஷா பெண்கள் என்னுடைய இந்த அழகான முகத்தை கேட்ட உடனேயே இப்படி விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்? இந்த ராவணனுடைய அழகு இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசி அது காதுல விழுந்து தங்களுடைய அந்த காதை அலங்கரிக்க விரும்புகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள் கேட்கறது தானே காதுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுட்டு சொல்றான். இந்த பெண்கள் இந்த ராவணன் எந்த ஒரு அலங்காரம் இல்லாமலேயே இப்படி அழகா இருக்கானே, இன்னும் அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டா எப்படி இருப்பான், இந்த மாதிரியான பல ஸ்துதிகளை சொல்லிண்டு அதை கேட்டு தங்களுடைய காதை அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு விரும்புகிறார்கள். வாஞ்சந்தி விரும்புகிறார்கள். எதை அப்படின்னு சொன்னா, ஜனசிய அஸ்ய இந்த ராவணனுடைய, தன்னை தானே சொல்லிக்கிறான் சீதைட்டு காமிக்கும் போது இந்த மனிதனுடைய அழக அப்படின்னு காமிக்கிற மாதிரி. ஜனசிய அஸ்ய மண்டன கதாம், மண்டனம் அப்படின்னு சொன்னா அலங்காரம், அதை பத்தின கதைகள். எப்படி இப்ப நாம சொன்னோம் இல்லையா, அலங்காரப்படுத்தினா இன்னும் எப்படி இருப்பான், இந்த மாதிரியான வார்த்தைகள் அதை பண்ணி கர்த்தும் செய்வதற்கு ஸ்வகர்ணோத்சவம், எதை செய்வதற்கு தங்களுடைய அந்த காதுகள்ல ஒரு உற்சவம் போல அப்படி ஒரு சந்தோஷத்தோட பேசுகிறார்களாம். யாரு? சுதுருஷா பெண்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு நான் அழகு பொருந்தியவன் அப்படின்னு தன்னை பத்தி சீதை கிட்ட எடுத்து சொல்றான். அடுத்த பாதத்தை தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்றான். அஸ்யன இவனுடையன்னு சொன்னா பக்கத்துல காமிச்சு சொல்லிக்கிறான் இந்த சீதையிட்ட. இந்த மனிதனுடைய ஆஜிஷு அசுரக்ஷணம் பரமயா சக்தியா ஏவ நைவ அந்யதா. ஆஜிஷு, ஆஜின்னா யுத்தம்னு அர்த்தம். ஆஜிஷு யுத்தேஷு ரக்ஷணம், அசுரக்ஷணம், அசுன்னா பிராணம். அதாவது யுத்தங்கள்ல என்னுடைய பிராண ரக்ஷணை இருக்கே, இது பரமயா சக்தியா ஏவ கிரியதே, மிகவும் கஷ்டப்பட்டு என்னுடைய சுய சக்தியினால செய்கிறேன். ந அந்யதா, என்னை யாரோ ஒரு படைகள் காப்பாத்துறதுங்கிறதெல்லாம் இல்லை. அசுரக்ஷணம், பிராணத்தை காப்பாத்துறதுங்கிறது பரமயா சக்தியா ஏவ, மிகவும் கடினமான உத்கிருஷ்டமான என்னுடைய சக்தினாலதான் செய்து கொள்கிறேன். நைவ அந்யதா. இந்த தமிழ்ல சம்ஸ்கிருத பதம் தான் அசகாய சூரன் ஒரு பதம் சொல்லுவோம். அசகாய சூரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சூரனுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவையில்லை, தானே தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. சகாயன்னா உதவி, அதை எதிர்பாராத சூரன் இல்லையா. சில சூரன் எப்படி இருப்பான், சண்டை போடுவான், ஆனா தனக்கு பின்னாடி 10 பேர் வேணும், ஆபத்து சட்டுன்னு காப்பாத்துறது. இவருக்கு அப்படி தேவையில்லை. அசகாய சூரன் அப்படி இருக்கேன் நான் அப்படிங்கிறத காமிச்சுக்கிற. நைவ அந்யதா, என்ன நானும் தான் காப்பாத்துக்கிறேன், வேற யாரும் என்னை காப்பாத்துற அளவுக்கு நான் வச்சுக்கல, அந்த அளவுக்கு நான் பராக்கிரமி இப்படின்னு 3 பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி சொல்லிக்கிறான். இப்போ சீதை அந்த ராவணனுக்கு பதில் சொல்ற. ஐ மூட, ஹே மூடனே, முட்டாளே, மந்தி குரு முகு பகு சஞ்சல்பசி இத்தம் விருதா. விருதா அப்படின்னா வேஸ்ட், பிரயோஜனமற்று. இத்தம் இவ்வாறு உன்னை பத்தி பெருமையா சொல்லிண்டு, விருதா வெறுமனே எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல், முகுகு பகு முகுகுன்னா மறுபடியும் பகு சஞ்சல் பசி, ரொம்ப நீ புலம்பின்ண்டே இருக்க. அவன் தன்னை பத்தி உயர்வா சொல்றது சீதைக்கு புலம்புற மாதிரி படுறது. அதனால நீ என்ன பண்ணு, மந்தி குரு, உன்னுடைய வாக்கியங்களை குறைச்சுன்று பேசாத அப்படின்னு சீதை ராவன் பார்த்து சொல்றான். இது மேலோட்டமான அர்த்தம். இந்த பதங்களுடைய ஜாலம் பண்றதுக்கு நம்ம என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்குன்னு சொன்னா, மந்தி குரு அதாவது மகாரத்தை தகாரமாக செய். மம் மகாரத்தை த்விதியா பக்தி ஏகவச்சனம். தீகாரம் தீ குரு, தீ குருன்னு அர்த்தம் தகாரமாக செய். மகாரத்தினுடைய இடத்துல தகாரத்தை வைத்துக்கொள் அப்படின்னு. இது பிரதிதத்தாட்சரம், அதிதத்தாட்சரம் சொல்லுவாங்க. இப்படி வச்சா அந்த பதங்கள் என்னவா மாறுறது பாருங்க. முன்னாடி என்ன சொன்னா, மாற ஆசிய உன்னதி பங்கதாயின்னு சொன்னா. இப்ப என்ன எடுத்து, தார ஆசிய உன்னதி பங்கதாயி.
மண்டன கதாம். இப்போ அது தண்டன கதாம்னு அடுத்து பரமயா சக்தியா ஏவ அப்படின்னு சொன்னா பரதயா சக்தியா ஏவன்னு இப்போ ரூபம் மாறிடும். என்ன அர்த்தம்? முன்னாடி மன்மதனுடைய முகத்துல என்ன அழகுண்டோ அந்த அழகனுடைய கர்வத்தை போக்குற அளவுக்கு என்னுடைய முகம் அழகானதுன்னு சொன்னான். இப்ப என்ன அடுத்து தெரியுமோ, தார ஆஸ்திய உன்னதி பங்கதாயி. தாராக அப்படின்னு பதம் நித்திய ஸ்திரீலிங்க பகுவச்சனாந்தமா இருக்கு. மனைவி அப்படின்னு அர்த்தம். இந்த ராவணனை கட்டின்றதுனால, கல்யாணம் பண்ணினதுனால அந்த மனைவிமார்களுக்கு ரொம்ப கர்வம் இருந்ததாம். ஏன்னா பராக்கிரமியா இருக்கான், ராஜா, 8 திக்குகளையும் வென்றவன். அதனால அந்த மனைவிகளுக்கு கர்வம் இருந்ததாம். இப்போ அந்த கர்வம் பக்னம் ஆயிடுறதாம், நாசம் ஆயிடுறதாம். ஏன்? இவனுடைய தவறான செயல்களால. தன்னுடைய கணவன் ரொம்ப பராக்கிரமி, பெரிய ராஜான்னு ஒரு கர்வம் கொண்டு இருந்தா மனைவிமார்கள், இப்போ அந்த உன்னதி இருக்கே, கர்வம் இருக்கே, அதுக்கு பங்கம் ஏற்பட்டெடுத்து, நாசம் ஏற்பட்டெடுத்து. எப்படி? தவறான செயல்களை செஞ்சிருக்கான். இப்போ அந்த மனைவிமார்களால பெருமை கொள்ள முடியுமா? என்னுடைய கணவன் மிக சிறந்த பராக்கிரமி அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த கேட்கறவங்க என்ன கேட்பான்? ஆனா தப்பான செயல செஞ்சுட்டு இருக்கான் அந்த பராக்கிரமத்தை வச்சுண்டு. இப்போ அந்த பெருமை போயிடுத்து மனைவிகளுக்கு. அதுதான் இப்போ சொல்றா, தார ஆஸ்ய உன்னதி. அவங்க கம்பீரமா இருந்தா என்னுடைய கணவன் தெரியாது அப்படின்னு இப்போ அதுக்கு பங்கம் ஏற்படுறது. தார ஆஸ்ய உன்னதி பங்கதாயி ஸ்வரூபம். இந்த இடத்துல ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறத சொல்லல, முன்னாடி அதை சொல்லியிருந்தது. ராவணன் தன்னுடைய அழகை பத்தி சொல்லும் பொழுது இப்போ அவனுடைய ஸ்வபாவத்தை சொல்றது. நமக்கு இது பிராமணிகம் தான். ஏன்னா ஸ்வரூபஞ்ச ஸ்வபாவச்ச நிசர்காதவே பதுன்னு அமரத்தை சொல்லும் பொழுது ஸ்வரூப பதம் ஸ்வபாவத்தையும் குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். அவனுடைய ஸ்வரூபம் இது அப்படின்னு சொன்னா அவனுடைய ஸ்வபாவம் இதுன்னு அர்த்தம். எதுக்காக இதை சொல்றோம்னு சொன்னா, இந்த முதல்ல நம்ம ஸ்லோகத்தை ராவணனுடைய அழகை பத்தி சொல்லும் பொழுது ஸ்வரூப பதம் அவனுடைய உருவத்தை சொல்றது. இப்போ நாம சொல்ற இந்த ஸ்வரூப பதமானது அவனுடைய ஸ்வபாவத்தை சொல்றதா இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக. தாராஸ்ய உன்னதி பங்கதாயி ஸ்வரூபம். என்னுடைய உருவமானது, என்னுடைய சுபாவமானது எப்பேற்பட்டதா இருக்கு? மனைவிமார்கள் கொண்டிருந்ததான அந்த கர்வத்தை உடைக்கிறதா இருக்கு. அந்த அளவுக்கு தவறான செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேன், தவறான செயல்களே செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன எனக்கு கிடைக்க போறது? தண்டனை கிடைக்க போறது. இவனுக்கு கிடைக்க போற தண்டனை எது? மரணம். அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப கரணோத்சவத்தை அடையிறாளாம். முன்னாடி என்ன சொன்னா, மண்டனோத்சவத்தை கேட்டு பெண்கள் எல்லாம் கரணோத்சவத்தை அடைஞ்சான்னு சொன்னான். இப்ப என்ன அடுத்து? தண்டன கதாம் ஸ்ருத்வா கரணோத்சவம். நல்லவர்கள்லாம் யாரு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கான். ராவணன் தண்டனையை அடைய போகிறான், அதாவது மரணம் அடைய போகிறான் அப்படின்னு அந்த காதல விழுந்த உடனே அந்த நல்லவர்களுக்கு எல்லாருக்கும் சுதுருஷா. இந்த இடத்துல சுதுருஷகான்னு சொன்னா பண்டிதாகான்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடியதான விவேகம் உடையவர்களா யாரெல்லாம் இருக்காளோ விவேகினஹா, அவர்களுக்கு சுதுருஷகான்னு பேர் உண்டு. எப்படி முன்னாடி சுதுருஷகான்னு பெண்களை குறிச்சதோ அந்த பதம், இப்போ அதே பதம் பண்டிதர்களை, விவேகம் உள்ளவர்களை குறிக்கிறது. அப்பேற்பட்ட விவேகத்தை கொண்ட பண்டிதர்களுக்கு இது கரணோத்சவமா இருக்கான். ராவணனுக்கு தண்டனை கிடைக்க போறது. ஏன்னா அவர்களுக்கு தேவை என்னது? தீயது அழிந்து நல்லது நடக்கணும் தானே. அதனால இப்படி எல்லாருக்கும் கருணோத்சவமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவன் என்ன சொன்னான்? இந்த யுத்தத்துல என்னுடைய பிராணனை நான் தான் காப்பாத்திக்கிறேன், எனக்கு யாரையும் நான் உதவியா வச்சுட்டு என்ன சண்டை போடுறது இல்லை நான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்ப என்ன அடுத்து? பரமயா சக்தியா அப்படிங்கிறது இப்ப பரதயா சக்தியான்னு அடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் செய்ய யார் வராளோ பராக்கிரமியா எதிரில அவங்களுடைய கருணையால்தான் நான் என்னுடைய பிராணனை ரட்சிக்கிறேன். பரதயா, மற்றவர்களுடைய அந்த தயையினால நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரண அடைஞ்சிடுறான். என்னால சண்டை போட முடியல, என்ன நீங்க மன்னிச்சு விட்டுடுங்கோ அப்படின்னு. அதை கேட்ட உடனே அந்த எதிரில் இருக்கக்கூடியதான பராக்கிரமியா இருக்கக்கூடிய, பலசாலியா இருக்கக்கூடிய, அந்த சண்டை போட வந்திருக்கக்கூடியவர்கள் இவன் மேல ஒரு தயையை கொண்டு, சரி போனா போது போ, பழைச்சுண்டு போ
அப்படின்னு சொல்லிதான், அப்படிங்கிற ஒரு நிலையில தான் என்னுடைய உயிரை நான் காப்பாத்திக்கிறேன். இது எதுக்காக சொல்ற அப்படின்னு சொன்னா, ராமர் அந்த ராவணனோட யுத்தம் செய்ய போறாரு இல்லையா, அப்பயும் கூட மன்னிச்சு விட்டுருக்க. நீ இப்பயும் விட்டுடு, உன்னை இது நான் பண்ணலைன்னு சொல்ற. அப்படி அவன் கேட்டு இருந்தான்னா அவனுடைய பிராணன் காப்பாற்றப்பட்டிருக்கும். இதைத்தான் சீதை வந்து சூச்சனையா அவன்கிட்ட சொல்ற. ராமர் நல்ல மன்னிக்கிற குணத்தை உடையவர். உனக்கு அவரை கொல்ற அளவுக்கு உன்கிட்ட பராக்கமும் கிடையாது. இப்போ நீ உன்னுடைய பிராணனை ரட்சிக்கணும்னு சொன்னா பரதயாதான் வழி. அதனால நீ அவரோட சரண அடைஞ்சதுன்னு மறைமுகமா சொல்ற. ஆனா இது தெரியாத இந்த ராவணன் பிற்காலத்துல நம்ம அது கதை கேட்டிருக்கோம் இல்லையா, ராமர் கிட்ட அடி வாங்க போறான் அப்படின்னு. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் எந்த மாதிரியான பதங்களை உபயோகப்படுத்தினானோ அதே பதங்களை வச்சிருந்து அவனுடைய நிலையை அவனுக்கு புரிய வச்சு அவனுடைய பிராண ரட்சணம் பண்றதுக்கு உண்டான வழியும் சீதை காமிச்சு கொடுத்திருக்கா. இப்படியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. மேற்கொண்ட ஸ்லோகங்கள் வருங்காலத்துல பார்க்கலாம்.